வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பீசஸ் பாயிண்ட்ஸ் என்ன, ஒரு பீசஸோட பாயிண்ட்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த பீசஸ் நேம் என்ன, கிங். இப்போ இந்த கிங்கோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிங்கோட பிளேஸில் வச்சுக்கணும். ஸோ கிங்கோட பிளேஸ் எங்கே, E5. ஸோ கிங்குக்கு வந்து வேல்யூ வந்து 0 சொல்லலாம், இல்லை இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், அளவிட முடியாது சொல்லலாம். அது மாதிரி நம்ம என்னன்னா சொல்லிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம கிங்கை வந்து கேமில் விளையாட மாட்டோம், விளையாடக்கூடாது. கிங்கை பாதுகாக்கிறது தான் மற்ற எல்லா பீஸும். அதனால தான் கிங்கை வந்து நம்ம பவரை கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் கிங்கோட மூவ் நம்ம லிமிட்டாக கொடுத்துருக்கோம். கிங்கால் 1 ஸ்டெப் தான் மூவ் பண்ணணும். கிங்கை வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஆக்டிவாக விளையாடாது. ஒரு மிடில் கேமுக்கு அப்புறம் என் கேமில் கிங் வந்து பவர்ஃபுல்லாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கிங்கை வந்து ஒரு பாசிவாக பொறுமையாக கிங்கை சேஃப்டி பண்ணிவிட்டு அப்படி தான் கேமை விளையாடணும். அதுதான் மெத்தட். ஸோ கிங்குக்கு வேல்யூ என்ன, கிங்கோட மதிப்பு என்ன, 0 நாம் வச்சுக்கணும், இல்லை இன்ஃபினிட்டின்னு சொல்லிக்கோங்க, என்னென்னா வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். 0 ஆர் இன்ஃபினிட்டி. ஸோ நெக்ஸ்ட் குவீன். குவீனுக்கு என்ன இருக்குது, மதிப்பு இருக்குது. குவீனோட பவர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்ட்ராடனரி பவர், அதிகமான பவர். செஸ் போர்ட்லேயே குவீனுக்கு தான் ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம குவீனை பற்றி பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஸோ குவீனோட வேல்யூ என்ன, குவீனோட பவர் என்ன, 9 பாயிண்ட்ஸ். குவீனுக்கு நம்ம என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நாம் வச்சுக்கோங்க குவீன் 9 பாயிண்ட்ஸ். ஸோ குவீன் அதோட பிளேஸில் நம்ம வச்சுக்கலாம். பிஷப். ஸோ பிஷப்போட பாயிண்ட் 3. ஸோ கிங்கை பார்க்கறதுல பிஷப். பிஷப் என்ன, 3 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னொரு பிஷப் இருக்குது. ஸோ அதை குயின் பாயிண்ட்டில் வச்சுருந்தோம். பிஷப் 3 பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், நைட் பார்க்குறோம். நைட் 3 பாயிண்ட்ஸ். ஸோ பிஷப் பார்க்கறதுல நைட். ஸோ நைட் எத்தனை, 3 பாயிண்ட்ஸ். So rook. So rook got a point 5. Rook 5 points. Rook 5 points. So next pawn arrange பண்ணணும். pawnக்கு வந்து 1 point. So எல்லா pawnமே ஒரு point தான். So pawnக்கு என்ன, 1 point. pawn 1 point. pawn 1 point, pawn 1 point, pawn 1 point, pawn 1 point. ஸோ நம்ம ஒயிட்டுக்கு என்ன மதிப்பு கொடுத்தோமோ அதே தான் பிளாக்குக்கும், பிளாக் பீசஸ்க்கும் அதே மதிப்பு தான், பிளாக்குக்கும் அதே பவர் தான். நம்ம என்ன போர்டில் அரேஞ்ச் பண்ணி காமிச்சோம் பார்த்துக்கோங்க. ஸோ கிங் 0 பாயிண்ட், குயின் 9 point, bishop 3 point, bishop 3 point, knight 3 point, knight 3 point, rook 5 point, rook 5 point, pawn 1 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 point. So pawn எத்தனை, 1 point. எல்லா பாயிண்ட்டும் ஒரு பாயிண்ட். ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் என்ன கற்றுனீங்க, பீசஸ் விட பாயிண்ட்ஸ் என்ன, வேல்யூ என்ன, அதோட மதிப்பு என்ன, அதுதான் நீங்கள் இந்த கிளாஸில் பார்த்தீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பீசஸோட மதிப்பு என்ன, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேம் விளையாடும் போது
ஒரு பீஸுக்கும் என்ன வேல்யூ இருக்குது, அந்த பீஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்போ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பீஸை எப்படி கேப்சர் பண்ணுறது, எந்த பீஸை எங்கே மூவ் பண்ணணும், ஸோ அதுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பீசஸை எப்படி கேப்சர் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ், நன்றி.